நம்ம 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கணும். அல்லது விகிதாச்சாரம் கூட விட்டுருங்க, ஒரு 1000-2000 வாக்குலையாவது வெற்றி பெற்றிருக்கணும்ல. அந்த வெற்றியை கிடைக்காமல் இங்கு அஇஅதிமுக வர வேண்டும் என்று நினைத்த நபர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் 40க்கும் 40 ராகுல் காந்திக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் ராகுல் காந்தி மதிக்கக்கூடிய உங்கள் தலைவர் தளபதியார் தமிழக முதல்வர் அவர்களும் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து பேசுங்கள். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம். அடுத்ததாக நிலக்கோட்டையில 31,000 வாக்குகள் வித்தியாசத்துல நிலக்கோட்டையில, அதாவது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல வந்து நம்ம 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறோம். ஆனா ஏடிஎம்கே நிலக்கோட்டையில 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களித்த அதே உறவுகள் சட்டமன்ற தேர்தல்ல அஇஅதிமுக வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல யார் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. யாரையும் அசிங்கப்படுத்தும் நோக்கத்துல இந்த பதிவு பதிவிடல. அப்புறம் வந்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டம், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சிவகங்கையில அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 3,30,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் 3.3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல. ஆனா அங்க மானாமதுரையில ஏடிஎம்கே 8,000 வாக்குகள் வெற்றி பெறுது. இது தரவுகளின் அடிப்படையில சொல்றது, தவறான தகவல் இல்ல. ரொம்ப தெளிவா திரும்ப சொல்றேன். ஏன்னா தற்கூரி மாதிரி பேசுறதுக்கு நாங்க வந்து சொம்ப இல்ல. நாங்கெல்லாம் காங்கிரஸ்காரர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டோம். ரொம்ப தெளிவா பதில் சொல்றோம். அப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள்னா ஒரு சட்டமன்றத்துல 50,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம். அந்த 50,000 வாக்குகள் அதிகமாக பெற்று டிஎம்கே வெற்றி பெறணும். ஆனா ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, பல இடங்கள்ல திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாங்க. ஆனா சாத்தூர்ல, விருதுநகர்ல சார்ந்த சாத்தூர்ல அப்போ வந்து 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல விருதுநகர்ல நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெறுது. அதே இதுல ஏடிஎம்கே 1000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த சாத்தூர்லயும் வெற்றி பெறாங்க. அடுத்ததாக ராமநாதபுரம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில 1.2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நாம வெற்றி பெறோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறோம். ஆனா பரமக்குடியில ஏடிஎம்கே 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 1.2னா கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றிருக்கணும். அங்கேயும் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்களுடைய முகத்திற்காக வாக்களித்த, நாடாளுமன்ற தேர்தல் வாக்களித்த அதே நபர்களில் கிட்டத்தட்ட 20,000-30,000 நபர்கள் அஇஅதிமுக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நியாயப்படுத்தி பேசுகிறேன், தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 3,47,000 வாக்குகள் வித்தியாசத்துல எங்கேயோ போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் கனிமொழி மேடம் நினைக்கிறேன், அப்போ 2019 நின்னாங்கன்னு நினைக்கிறேன், வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஆனா அந்த வெற்றி அங்க ஒரு விளாத்திக்குளம்ன்ற ஒரு